Taste the Daily. அண்மை செய்தி. தோட்டக்கலை துறையை வேளாண்மை துறையுடன் இணைக்கும் தமிழக அரசின் நடவடிக்கையை கண்டித்து சென்னை எழிலகத்தில் தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். சையத், வணக்கம். அதாவது தமிழக வேளாண் துறையின் கீழ் தோட்டக்கலைத்துறை, வேளாண் துறை, வேளாண் பொறியியல் மற்றும் வேளாண் விற்பனை ஆகிய 4 பிரிவுகளில் இந்த வேளாண் துறை என்பது இயங்கி வருகிறது. இதில் தோட்டக்கலைத்துறை என்பது வேளாண் துறையோடு இணைக்கும் வகையில் புதிய உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 என்ற திட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. இந்த அரசாணை வெளியான நாளிலிருந்து ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் உள்ள தோட்டக்கலைத்துறை ஊழியர்கள் தமிழக அரசுக்கு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். முதல் கட்டமாக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தோட்டக்கலைத்துறை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதற்கு அடுத்த கட்டமாக கடந்த 10 தினங்களுக்கு முன்பு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள தோட்டக்கலைத்துறை ஆணையரகத்தை முற்றுகையிட்டு பெருந்திரள் முறையீடு போராட்டத்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து நேற்று சென்னை எழிலக வளாகத்தில் தோட்டக்கலைத்துறை துறையினர் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினர். இந்த 3 போராட்டங்களுக்கும் தமிழக அரசு பதிலளிக்காததால் இன்று அவர்களுடைய போராட்டத்தை தொடர் காத்திருப்பு போராட்டமாக தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் இந்த வேளாண் துறையின் கீழ் இயங்கி வந்த இந்த தோட்டக்கலைத்துறையை வேளாண்மை துறையோடு இணைத்தால் தோட்டக்கலைத்துறை என்பது கடுமையாக பாதித்துவிடும் என்பதுதான் இந்த தோட்டக்கலைத்துறை ஊழியர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. காரணம், தோட்டக்கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அனைவருமே பட்டப்படிப்பு, தோட்டக்கலைத்துறை பட்டப்படிப்பு, தோட்டக்கலைத்துறை பட்டய படிப்பு என தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளை படித்துவிட்டு தோட்டக்கலைத்துறையில் பணியாற்றி வரும் இவர்களை வேளாண் துறைக்கு சென்று பணியாற்றுமாறு உத்தரவிட்டால் வேளாண் துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தோட்டக்கலைத்துறையை கவனிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதுதான் தோட்டக்கலைத்துறை ஊழியர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறிப்பாக வேளாண் துறையின் கீழ் இயங்கி வந்த இந்த தோட்டக்கலைத்துறை என்பது கடந்த 1979ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தோட்டக்கலைத்துறைக்கு என தனி துறையை உருவாக்கி அந்த தோட்டக்கலையை மேம்படுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட இந்த தோட்டக்கலைத்துறை இன்று அளவுக்கு தமிழகம் முழுவதும் சுமார் 16 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு தோட்டக்கலைத்துறை பறந்து விரிந்து கிடக்கின்றன. இவ்வளவு அளவுக்கு வளர்ச்சி அடைந்து உள்ள இந்த தோட்டக்கலைத்துறைக்கு மிக முக்கிய காரணமே தோட்டக்கலைத்துறை தனியாக இயங்கியதும் தோட்டக்கலைத்துறையில் பணியாற்றி வந்த ஊழியர்களின் அர்ப்பணிப்பு உணர்வுதான் காரணம் என குற்றம் சாட்டும் இந்த ஊழியர்கள் தற்போது தமிழக அரசின் இந்த புரிதல் இல்லாத ஒரு திட்டம் நடைமுறைக்கு வந்தால் ஒட்டுமொத்தமாக தமிழக தோட்டக்கலைத்துறையின் வளர்ச்சி என்பது அடியோடு நின்றுவிடும் என்பதுதான் இவர்களது வேதனையாக இருக்கிறது. எனவே தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 என்ற திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இந்த திட்டத்தை நிறுத்தும் வரையில் தங்களது போராட்டம் என்பது தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். தோட்டக்கலைத்துறை மிகவும் வளர்ச்சி அடைந்த துறையாகவும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் தோட்டக்கலைத்துறை என்பது அதிக அளவின் வளர்ச்சி அடைந்து ஹெக்டேர் என்பது தற்போது 16 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு வளர்ந்து பறந்து விரிந்து கிடப்பதாகவும் தோட்டக்கலைத்துறையை நம்பி எண்ணற்ற விவசாயிகள் அதிக அளவில் முதலீடு செய்து தோட்டக்கலை பயிரிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கும் இந்த ஊழியர்கள் இதுபோல் வேளாண் துறையோடு தோட்டக்கலைத்துறையை இணைத்தால் ஊழியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு தோட்டக்கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் கடுமையான பாதிப்புகளை சந்திப்பார்கள் என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சையது, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். தோட்டக்கலைத்துறை பாதிக்கும் அப்படின்றத விட தோட்டக்கலைத்துறை மூலமாக அலுவலர்கள் பாதிப்படையும். அதே நேரத்தில் இது தோட்டக்கலை பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு முதல் பாதிப்பு வரும். விவசாயிகளுக்கு எந்த மாதிரி பாதிப்பு வரும் அப்படின்னா, அவங்களுக்கு தொழில்நுட்பத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல நிறையா இடர்பாடுகள் ஏற்படும். அந்த இடர்பாடுகளில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, தற்போது இந்த அரசாணையின்படி வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய உதவி வேளாண்மை அலுவலர்களும் தோட்டக்கலைத்துறையில் இருக்கக்கூடிய உதவி தோட்டக்கலை அலுவலர்களும் ஒருங்கிணைச்சு ஒரு தொழில்நுட்பத்தை 3-4 கிராமங்களுக்கு ஒரு அலுவலர்கள் அப்படி நியமிக்கும் போது நான் தோட்டக்கலை படித்த என்னால் தெளிவாகவும் ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் இந்த தொழில்நுட்பத்தை சொல்ல முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி கால ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதே இது வேளாண்மை
உதவி அலுவலர்கள் வந்து தோட்டக்கலை பயிர்களை வந்து அவங்களால சொல்ல முடியும். ஆனால் கால ஓட்டத்துக்கு தேவையான ஒரு அப்டேட்டடோட ஒரு தகவல்களோ தொழில்நுட்பங்களை வந்து கடத்துறது வந்து ரொம்ப பின்னோக்கி இருக்கும். ஒருவேளை இந்த பின்னோக்கி இருக்கிற நேரத்தில் ஒரு தவறான ஒரு மருந்துகளோ தவறான ஒரு பரிந்துரைகளோ அந்த அலுவலர் வந்து சொல்லும்போது அது வந்து பயிரிடக்கூடிய விவசாயிக்கு வந்து பெரிய பண இழப்பையும் ஏற்படுத்தும், நேர இழப்பையும் ஏற்படுத்தும், பொருளாதார இழப்பையும் வந்து மிகப்பல அளவில் ஏற்படுத்தும். இது வந்து விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஒரு வகையான ஒரு இழப்பை ஏற்படுத்தும்.